ஃபர்ஸ்ட் சீன்லயே நல்லா அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி ஒருத்தன உட்கார வச்சிருக்காங்க. இவர் பேர் அங்கிட். இவர் இப்ப போலீஸ் புடிச்சு கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஃளைட்ல 150 பேருக்கு மேல இருந்தாங்க, உன்ன மட்டும் அவங்க ஏன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா ஒரு 3 பேர் வெவ்வேறு ஹோட்டல்ல இருந்து ஏர்போர்ட் நோக்கி போகக்கூடிய காட்சி. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி படத்துல 12 தீவிரவாதிகளை சொல்ற அந்த சீன் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இவங்க 3 பேரும் ஏர்போர்ட் குள்ள என்டர் ஆகிறத காட்ட, செக்கிங் குள்ள போகும்போது இவங்க 3 பேரும் மாத்தி அவங்க மூஞ்ச ஒரு மாதிரி பாத்துக்காங்க. இவங்க முகத்துல ஒரு பதட்டம் இருக்குது. இது எல்லாமே நாலாவதா ஒரு ஆள் பேக் மாட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் நோட்டம் பண்ணிக்கிட்டே உள்ள போக, இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோனுடைய என்ட்ரி. இவங்க பேர் நேஹா. இவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ். வழக்கம் போல வரக்கூடிய பயணிகளை இவங்க வெல்கம் பண்ணிட்டு அப்போ அதுல ஒரு பேசஞ்சர்ஸ் கையில ஒரு கை குழந்தையோட வராங்க. அந்த குழந்தைய பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே சேட் ஆறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் கூட அப்படியே பொறுமையா அவங்க காதுல சொல்றாங்க, இன்னும் ஒரு 8 மாசத்துல உங்க கையில இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் நம்ம ஹீரோயின் முகம் இத கேட்ட ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்து அந்த ஃப்ரெண்ட், என்ன உங்களுக்கு உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க, அப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நல்லா சூப்பரா ஹேண்ட்ஸமா ரொம்ப காமா ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஃளைட்ல வந்து டிராவல் பண்றாரு. அப்பதான் முதல் நம்ம நேஹா அவரை மீட் பண்றாங்க. ஆக்சுவலி அவர் வந்து வீகன் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாரு. பட் நான் வெஜ் வீகன்ல லைட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வீகன் ஃபுட் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிய வர, பொதுவா இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா கோவப்படுவாங்க, திட்டுவாங்க. பட் இவரு ரொம்ப காமா, இல்ல எனக்கு ஃபுட் எல்லாம் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து நம்ம ஹீரோனை லைட்டா ஆச்சரியப்படுத்துது. பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்து அவங்க ஏதோ வீகன் ஃபுட் வச்சிருப்பாங்க போல இருக்குது, அவங்க சாப்பிடாம கொண்டு வந்து இவருக்கு கொடுக்க, இதுதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிறது. பட் இந்த மீட்டிங்ல நேஹா இவருக்கு ரொம்ப பிடிச்ச படுத்தி ஒரு பேர் அங்கிட். சோ உடனே ஃளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நேரா போய் டைரக்டா கேக்குறாரு, நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி. பட் அது கொஞ்சம் லைட்டா ஃப்ளோட்டிங் மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் பாத்துருப்பாங்க, அதனால வந்து அதெல்லாம் முடியாது, ஐம் நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லி இவர் அனுப்பிச்சாங்க. பட் ஒரு சில நாட்கள் கழிச்சு எதிர்ச்சியா அங்கிட்டும் நேஹாவும் ஒரே பப்ல மீட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. நேஹாவை பார்த்தோம் அங்கிட் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா சந்தோஷப்படுறாரு. ஆனா நேஹா ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்ணானு சொல்லிட்டு நல்லா பூச்சி திட்டி விட்டுறாங்க. பட் நல்ல வேலையா அங்கிட்டுக்கு டைம் நல்லா இருந்ததோ என்னவோ தெரியல, நம்ம ஹீரோனுடைய கார் ரிப்பேர் ஆயி ரோட்ல நிக்க அங்கிட் தான் வந்து வீட்ல டிராப் பண்றாரு. லைட்டா ஏதாவது தேர்மான்னு சொல்லிட்டு அப்பவே ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஹீரோன் கிட்ட ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதனால பட் அங்கிட்டுக்கு நம்ம ஹீரோன் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுது. அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் தேடி நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. இவங்களுக்குமே அங்கிட் பிடிச்சிருக்கிறதுனால அந்த மெசேஜ் அப்படியே கால்ஸா மாறுது. அதுக்கப்புறம் அது மீட்டிங்கா மாறுது. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த மீட்டிங்ல பப்ல போயிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் முடிச்சிட்டு அப்படியே காத்தாட நடந்துட்டு கடைசியா எங்க அப்பா கூட ஆடுனது அதோட இப்பதான் ஆடுறாங்க. அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்லீஸ்ட் உனக்கு மிஸ் பண்ணது உங்க அப்பா ஒருத்தர் இருந்திருக்காரு, எனக்கு அது கூட இல்ல, எனக்கு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க காதல் ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு தடவை பெட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோன் கழுத்துல ஒரு தழும்பு இருக்கும். இந்த தழும்பு எப்படி பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, சின்ன வயசுல பட்டாடி ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்ல, அப்படியே டக்கு கட் பண்ணி பிரசன்ட்ல ஃளைட்ட காட்டுறாங்க. ஃளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆக போகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு வயசானவர் வந்து நல்லா கொதிக்க தண்ணி வேணும் மேடம் அவசரம்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு பல்ஸ் ப்ராப்ளம் போல இருக்குது. இதை இவர் கேட்டுட்டு இருக்க உள்ள நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் பேக் மாட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்து பக்கத்துல இருக்கிறவர் எனக்கு ஜூஸ் வேணும் கேட்க, சரி சார் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கையில ஒரு லிஸ்ட் வச்சுட்டு எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப அதே ஃளைட்ல அங்கிட்ட இருக்கான். அவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவனை பார்த்தோம் அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஃபிளாஷ்பேக் போறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துட்டாங்க. அதனால நம்ம ஹீரோன் பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இவங்க பிரெக்னன்ட் ஆன விஷயத்தை அங்கிட்ட எழுப்பி சொல்ல, ஆக்சுவலி அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. ஆனா டக்குனு கையில அவன் போட்டு ரிங் அவுட் சூப்பர், இதுதான் டைம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இதை நம்ம ஹீரோன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. பட் அங்கிட் ரொம்ப சீரியஸா குழந்தை பிறக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட, சோ இப்படியாக இவங்க 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் ஆயிருது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அந்த சந்தோஷத்துல குண்டு போற மாதிரி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது, பட் நம்ம கல்யாணம் மட்டும் உன் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட் கேட்கும்போது, எனக்கு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்ல, ஒரே ஒரு கசின் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு 2 மோசமான ரவுடிங்க நம்ம அங்கிட்ட பார்த்து மிரட்டி ஃபோன் பண்ணி வெளியில கூப்பிடுறாங்க. அவங்க பார்த்த உடனே அங்கிட்ட வந்து பயங்கரமா பயப்படுறான். இத பார்த்து நம்ம ஹீரோனும் பயப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோனை காம் டவுன் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் நான் போய் பேசிட்டு மட்டும் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில போனா அவங்க 2 பேரும் புடிச்சு அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில அவன் மாட்டிட்டு இருக்கான் அப்படின்றது மட்டும் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லாத மாதிரி நடிக்க, இங்க பாரு ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை ஓபன் பண்றான். இவன் டைமண்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதுல அந்த ஊரை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் வந்து இவனை நம்பி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா லாஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் போனதுனால அந்த கேங்ஸ்டர் இவனை பிடிச்சிட்டு 20 கோடி ரூபாய் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, அவன் கம்பெனிலே வந்து டைமண்ட் திருடி கொடுக்க சொல்றான். இதுதான் பிரச்சனை, நான் நல்ல வகையா லாக் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவன் நல்லவனா, எல்லாமே ஓகே தான், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, பட் நம்ம ஃபேமிலி ஆரம்பிக்க போறோம், நமக்கு குழந்தை பிறக்க போகுது, இப்ப போய் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கழுத்துல ஒரு தழும்பு வந்திருக்கும். அது கூட என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த சில கேங்ஸ்டர்ஸ் உடைய பணங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவராம். அந்த பண ஹேண்டிலிங்ல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட இவங்க கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவை சுட்டு சாகடிச்சிருக்காங்க. அதுல ஒரு புல்லட் இவங்க ஷோல்டர்லயும் பட்டிருக்கு. அதுதான் அந்த காயத்துக்கு காரணம். சோ நம்ம ஹீரோனுடைய பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ராமா. தேவையில்லாம அவங்க அப்பா இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறேன்னு போய் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ அதுவே ரிப்பீட் ஆகுது, எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண அப்படியே கட் பண்ணி இப்ப மறுபடியும் ஃளைட்ல காட்டுறாங்க. அங்கிட் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அப்படியே நம்ம நேஹா கிட்ட சிரிச்சிட்டே அவன் காட்டான். இப்போ இதனடா புது கதைன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த படத்தோட முக்கியமான கருவே இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. பல ஜொலிக்கக்கூடிய ஒரு போன், அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டைமண்ட்ஸ், சும்மா 120 கோடி வர்த்து இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ். இதை வந்து நம்ம நாட்டு ஹோம் மினிஸ்டர் துபாயில இருக்கக்கூடிய ஒரு ஷேக் கிட்ட இருந்து இல்லீகலா வாங்குறாரு. நான் வாங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பட் இதை எப்படி இந்தியால டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ஷேக் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான பிளான் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஈஸியா கொண்டு வந்து கொடுத்துறோம். நீங்க பணத்தை இந்தியால இருக்கக்கூடிய எங்க ஆளுக்கு அனுப்பின உடனே எங்க சைடுல இருந்து ஒரு கொரியர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃளைட்ல ஒரு சூட்கேஸ்ல இந்த போனை கொண்டு வந்துறாரு. ஆக்சுவலி அந்த சூட்கேஸே வந்து 2 நம்பர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சூட்கேஸ். ஒரு கோட் என் சைடுல இருக்கக்கூடிய அங்கிட்டுக்கு தெரியும், இன்னொரு கோட் உங்களுக்கு அனுப்பப்பட்டோம். ஆக்சுவலி அங்கிட் வந்து இந்த ஷேக் கீழ தான் வேலை செய்றான். சோ இப்படி போன் பக்காவா வந்து சேர்ந்தோம் ஃளைட்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அந்த ஹோம் மினிஸ்டர் கீழ ஒரு பிஏ ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த டீல் வந்து சரியா படல. ஏகப்பட்ட குறைகளை சொல்லிட்டே இருக்காரு. நீங்க பாட்டுன்னு காசு வாங்கிட்டு காணாம போயிட்டீங்கன்னா, இல்லனா அந்த போன் எங்க கைக்கு வந்து சேர்த்துக்குள்ள தொலைஞ்சு போச்சுனா இந்த மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செல்போன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம் இருக்குமா. ஆக்சுவலி அது ஒரு ஜிபிஎஸ், அதை ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம்னு சொல்ல, சிம் யாராச்சும் கட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்டே இருக்கும்போது அப்ப அங்க ஒரு பொண்ணு, சார் நீங்க அந்த பணத்தை கொடுத்த உடனே அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் நாங்க இன்சூரன்ஸ் பண்ணிடுவோம். சோ உங்க கைக்கு வந்து சேரலனா பணம் எங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்க, இந்த கேரண்டி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீல் அங்க முடியுது. பட் அந்த டீல் முடிஞ்ச கையோடவே நம்ம அங்கிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டு நம்ம மினிஸ்டருடைய மேனேஜரை மீட் பண்றான். அவர் தனியா ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரை பயங்கரமா சந்தோஷப்படுத்தி டக்குனு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த டைமண்ட் ஆட்டைய போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை தூண்டி விட, அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா
ஐடியா ரொம்ப நல்லா தான் படுது, பட் நம்ம மாட்டிப்போமே, இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல அங்கிட் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, போன் எடுக்கிறத நான் பாத்துக்கிறேன், போனை மாத்தத நான் பாத்துக்கிறேன், உங்க மினிஸ்டருக்கு வந்து கண்டிப்பா இன்சூரன்ஸ் பணம் வந்துரும், சோ அதனால யாருக்குமே இங்க நஷ்டம் இல்ல, ஃளைட் ஏறினதுக்கு அப்புறமா உங்க சைடு வரக்கூடிய கோட மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிட் சொல்லிருக்கான். இதுதான் நடந்த கதை. இப்ப அப்படியே கட் பண்ணி ஃளைட்ல காட்டுறாங்க. இதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எப்படி வந்தாங்கன்றத நம்ம அப்புறமா பாப்போம். பட் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நைஸா அங்கிட் காதுல நீ சொன்ன ஆள் வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி அந்த டைமண்ட் கொண்டு வரக்கூடிய கொரியர் பர்சன் இன்னும் ஃளைட்ல ஏறவே இல்லையா. இத கேட்ட உடனே ஷாக் ஆகுறான், பதட்ட போறான், ஃளைட் வேற டேக் ஆஃப் ஆகுது. அப்ப பெல்ட் கழட்டிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்படி அப்படியே நடந்த நாள் வந்துருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து நைஸா ஏரோஸ்டஸ் மாதிரி வந்து சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் சொல்லிட்டு கத்திட்டு மட்டும் தான் இருக்காங்க. இவனை பார்த்து எல்லாருமே வந்து கத்துறாங்க, யோ லூஸ் ஆயா நீ உட்காரியான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அப்ப டக்குனு அந்த ஷேக் கால் பண்ணி சார் நான் போட் பண்ணிட்டேன், அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு கால் பண்ண சார் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப அவர் ஒரு குண்டு தூக்கி போறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா கொரியர் பர்சன் வந்து மாத்திட்டாங்க, ஃளைட் விட்டு இறங்கன உடனே உனக்கே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், இவன் என்னவோ பிளான் போட்டு வந்திருப்பான் போல இருக்கு. பட் இப்ப யார் அந்த கொரியர் பர்சனே தெரியல. சொன்னால உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை போயிட்டு தொலை பண்றான். இங்க பாரு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, இவ்வளவு பேர்ல எப்படி அவன் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேக்குறாங்க. கண்டிப்பா அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான், குடிக்க மாட்டான், எல்லாத்தையும் அவனே வச்சிருப்பான், அதுதான் ஆர்டர் அப்படின்னு மாதிரி சொல்ல, இத புரிஞ்சுட்டு டக்கு நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபுட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட் கொடுத்துட்டே வரும்போது ஒருத்த மட்டும் எது கேட்டாலும் வேணாம் வேணாம்னு சொல்றான். தண்ணி கேட்டா கூட நானே வச்சிருக்கேன்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோன் அப்படியே கண்ணு காட்ட அந்த போனை வச்சிருக்கிறது யாரு அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சு போயிடுது. இத வந்து இவன் கிட்ட சொன்னா அவன் கிட்ட இருக்க பேக் எடுன்னு சொல்லிட்டு இது நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றான். அங்க என்ன விளையாடுறியா, என்னால அப்படி பேக் எடுக்க முடியும்னு சொல்ல, சரி ஓகே நீ பேக் எடுக்க வேணாம், ஆனா அவன் சீட்ல இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பண்ணு, அவன் பாத்ரூமுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி அங்கிட் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கான். இந்த டைம் எப்படியாவது திருடி ஆகணும் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால ரொம்ப பதட்டப்பட்டுட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்க, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியாதனமா அவன் மேல ஃபுட் கொட்டிறாங்க. அப்படி கொட்டின உடனே நம்ம ஹீரோன் அவன் புடிச்சு பயமா கத்திட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூமை நோக்கி நகர, இங்க அங்கிட் ஸ்லோ மோஷன்ல அவனோட சீட்ல இருந்து எழுந்து அந்த நபருடைய சீட்டுக்கு வந்து பேக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கைய வைக்க, இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு பிளாட் ட்விஸ்ட். திடீர்னு பாத்ரூம்க்குள்ள இருந்து 3 தீவிரவாதிகள் வெளிய வந்துருவாங்க. கன் பாயிண்ட்ல இந்த ஃளைட் ஹைஜாக் பண்றாங்க. தோச்சு பாருங்க அந்த டைமண்ட் அடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி சூப்பரா உள்ள இருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி இப்படி தீவிரவாதிகள் ஃளைட் ஹைஜாக் பண்ணிட, இது கெடல எப்படி அவங்க அந்த போனை திருட போறாங்கன்றது தான் கதையே. சோ எல்லாரும் அடிச்சு இந்த தீவிரவாதிகள் சீட்ல உட்கார வச்சற. இப்படி இந்த ஃளைட் ஹைஜாக் பண்ண நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பைலட்ஸ் வந்து தகவல் கொடுத்துறாங்க. இங்க பாவம் நம்ம ஹீரோன் தலையில கன் வச்சு ஃளைட் மார்ஷல் யார் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் மிரட்டுறாங்க. ஃளைட் மார்ஷல் யார் அப்படினா நம்ம சேனல்ல நிறைய படங்கள்ல அவங்க யாருன்னு சொல்லிருக்கேன். ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லயும் ஒரு ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஃளைட்லயே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மட்டும் கன் இருக்கும். இப்போ இந்த ஃளைட்ல யார் ஏர் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த இல்லனா அந்த பொண்ணு சுற்றுன்னு சொல்ல, ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் அப்படியே கை தூக்குறாரு. யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல 3 திருட்டு பசங்க ஏர்போர்ட் குள்ள நுழையும் போது ஒருத்தர் பேக் மாட்டி வந்திருப்பாரு. அவர் தான் இந்த ஃளைட்டோட ஏர் மார்ஷல். சோ அவரை புடிச்சு அடிச்சு அவர்கிட்ட மட்டும் கன் இருக்கும். அந்த கன் இவங்க புனிங்கிட்டு அவர் கையை லாக் பண்ணி லாஸ்ட் சீட்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்காங்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்க காலி அடிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குண்டை என்ன பண்றானா ஹீரோயிசம் காட்டுறதுக்காக ஹீரோனை காப்பாத்துற பேர்ல குறுக்கல வர அவனை புடிச்சு இந்த 3 பேர் பொளக்க வாசிறாங்க பாருங்க. அவனை போட்டு அடிக்கிற அடியில எல்லாரும் கதி கலங்குறாங்க. ஏதாச்சும் ஒன்னு பண்ண ட்ரை பண்ணனும், நமக்கு இந்த அடி தான் உரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாம்பிளா காட்ட அடுத்த சீன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட போனையும் கலெக்ட் பண்றாங்க. இதுல எல்லா பேசஞ்சர்ஸையும் ஒரே இடத்துல வைக்கிறாங்க. இந்த பிசினஸ் கிளாஸ் எக்கனாமிக் கிளாஸ் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல போல இங்க அங்கிட்ட காட்டுறாங்க. அவன் பதறான். சார் நான் இங்கே உட்கார்ந்துறேன் சார் சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றான். பட் இருந்தாலும் அவன் தலையில தட்டி போ வந்து உட்காருன்னு சொல்லிட்டு சூப்பர் பிளான்ல வந்திருக்காங்க. இந்த ஆம்பளைங்க வந்து கார்னர்ல உட்காரணும். அப்பதான் டக்குனு ஏஞ்சி வெளியில வர முடியாதுல. ஓரத்துல பெண்கள் தான். அந்த மாதிரி நம்ம அங்கிட்ட நல்லா லாக் பண்ணி உட்கார வச்சற. பாவம் நம்ம பிளான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. அப்படி பாக்கும்போது அவங்க தலைய பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு இவங்க நேரா எங்க போறாங்க பாத்தீங்கன்னா கண்ணை நம்ம ஹீரோன் தலையில வச்சு கேப்டன் கிட்ட இவங்க எதுக்காக ஹைஜாக் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. வழக்கம் போல தான் இன்னொரு தீவிரவாதி வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கான் போல இருக்கு. அவனை ரிலீஸ் பண்ணுமா 4 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் சொல்றான். எதுக்கு சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஃளைட் டெல்லியில போயிட்டு இருக்குது. பட் ஃளைட் அப்படியே திருப்பி குளு மணாலில இருக்கக்கூடிய குள்ள ஏர்போர்ட்டுக்கு ஃளைட் போணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பண்ணல அப்படின்னா முதல்ல இவ்வளவு சாகரிப்போம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா எல்லாரும் சாகரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம ஃளைட் குள்ள நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஹைஜாக் மேட்டர் நம்ம ஐஆர் ஆபீஷியல்ஸ்க்கு தெரிய வருது. 3 பேர் இத பத்தி பேசிக்கிறாங்க. சரி எதுக்காக குள்ளுக்கு ஃளைட் திருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அந்த குள்ளுல தான் இவங்க ரிலீஸ் பண்ணி கேட்கக்கூடிய அந்த ஒரு தீவிரவாதி ஜெயில இருக்கான். சோ அது அவங்களுக்கு வாட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த 3 பேர்ல கொஞ்சம் எங்க இருக்காரு ரா ஏஜென்ட் அவர் தான் இத உடனே ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்போ இந்த நியூஸ் ஆனது ஹோம் மினிஸ்டருக்கு தெரிய வர அவர் உடனே அவருடைய மேனேஜருக்கு கால் பண்ணி ஃளைட் ஹைஜாக் பண்ண மேட்டர் பத்தி சொல்லி அங்க என்ன நடந்தாலும் எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நம்ம டைமண்ட் வெளியில வரணும், கூடவே நம்ம பண்ணக்கூடிய விஷயமும் வெளியில வரக்கூடாது. முதல்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு கிளம்பு, அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஃளைட் குள்ள தான் காட்டுறாங்க. அந்த ஒட்டுமொத்த ஃளைட்டோட கண்ட்ரோலையும் இந்த ஹைஜாக்கர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு மத்தியில இந்த அங்கிட் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சிச்சுவேஷன்ல கூட அந்த டைமண்ட் எப்படியாச்சும் எடுத்துன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். பாம்பு நிலையிற மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கான். இந்த சிச்சுவேஷன் மாறி போச்சு, சீரியஸா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் எழுந்து பாத்ரூம் போணும் சார், வாந்தி வர மாதிரி இருக்கு சார் நல்லா சொல்லிட்டு இருக்க. அந்த தீவிரவாதிகள் விட்டு அடிச்சிருவாங்க போல இருக்கு. இதை டைவர்ட் பண்ற விதமா நம்ம ஹீரோயின் டக்குனு சார் எல்லாரும் தண்ணி கொடுங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல குள்ள ஏர்போர்ட்ல போயிட்டு இறங்கும்ல அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹைஜாக்கர் இப்ப சொல்ல அவ்வளவு ஃளைட்ல இருந்த எல்லாருமே எனக்கு குள்ளுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும்போது ஒரு கத்துவான் பாருங்க அந்த ஹைஜாக். அவன் கத்துனதுல ஃளைட்ல இருந்த குழந்தை அழ ஆரம்பிக்க அந்த குழந்தையோட அழுக சத்தத்தை நம்ம ஹீரோயின் கேட்ட உடனே அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஃபிளாஷ்பேக் குள்ள போறாங்க. ஹாஸ்பிடல்ல நல்லா வயித்துல கரு நல்லா வளர்ந்திருக்கு, நல்லா ஹெல்த்தியா வேற இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரெஸ் வாங்குறது ஷூஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இவங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த நேரம் அந்த கெட்டவன் கிட்ட நம்ம அங்கிட்டு கால் வந்தது. ஒன்னு பணம் கூட இல்லனா டைமண்ட் திருடு அப்படின்ற மாதிரி அந்த கெட்டவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் அங்கிட்டு வந்து எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, காசு இல்ல என்னால திருடவும் முடியாது, எனக்கு இப்போ ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படினா ஒன்னு பண்ணு உன் பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஒரு மாதிரி பயங்கரமா ட்ரிகர் ஆகி உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ, நான் யாருன்னு காட்டுறேன், நீ சொன்னதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துல அங்கிட் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் அந்த கெட்டவனுக்கு கோவம் வந்துருது. உடனே அவங்க அடியாள் கிட்ட சொல்லி அங்கிட்ட அடிச்சு போட்டு சொல்றான். இவங்க அங்க தப்பிச்சு ஓடிலான்னு பாக்குறாங்க. நான் பார்க்கிங்ல வச்சு அவன் சம்மடி அடிச்சிட்டு இருக்க. இத பார்த்த நேஹா தடுக்கிறதுக்கு குறுக்கல போக எட்டி நேஹா வயித்துல உடைச்சிடுறாங்க. அவ்வளவுதான் அந்த இடத்துல விழுந்து அவங்க கதறக்கூடிய காட்சியை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சு போயிடும் அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் அவங்க வயித்துல இருந்த கரு அபோர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிடல்ல கண் மூச்சு கதறி கதறி நேஹா அழுகுறாங்க. இப்படி என் குழந்தைய கொண்டுட்டாங்களே சொல்லிட்டு கதறி கதறி அவங்க அங்கிட்ட அந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு. பாவம் அவரால் என்ன முடியும், எல்லாம் என்னால நான் செத்துறேன், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கும்போது தான் அப்ப கரெக்டா மறுபடியும் அந்த கெட்டவன் கிட்ட இருந்து கால் வருது. என்ன பண்ணியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க இவன் முடியாதா, நீ என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல நேஹா பணம் வந்து சேரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நமக்கு ஒரு ஷாக்கா இருக்கும் எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி என்னுடைய குழந்தைய கொண்டுட்டாங்க, எனக்கு இருக்குது நீ மட்டும் தான், உன்னை நான் இறக்க விரும்பல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி பணம் வரும், நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த கேள்விக்கு பதிலா அப்படியே கட் பண்ணி இப்ப ஃளைட்ல காட்டுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டைமண்ட் தேட வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. வேற வழியே இல்ல, இதை இவங்க
பண்ணிதாகணும், இல்லனா அங்கிட்டோட உயிர் அவங்க கிட்ட இருக்க போறது கிடையாது. இதுல இந்த ஹைஜாக்கர்ஸ் வேற குழுல மட்டும் ஃளைட் தரையிறங்கிடுச்சு அப்படினா இந்த ஒரு சான்ஸ் இவங்க கைவிட்டு போய்டும். சோ அதனால தான் அங்கிட் ரொம்ப பதட்டமா இருக்கான். இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா மூச்சு வாங்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறதாவும் இன்ஹேலர் வந்து பேக்ல இருக்கிறதாவும் சொல்ல அந்த ஹைஜாக்கர் வந்து சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு இப்ப நம்ம அங்கிட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த போனை கொண்டு வந்தவருடைய பேக் எடுத்து அந்த கேஸ வெளியில எடுத்து இவங்க தான் இப்ப 2 பாஸ்கோடும் தெரியும் இல்லையா, அதனால பாஸ்கோட போட்டு இப்ப அந்த பெட்டியை ஓபன் பண்ண அதை ஓபன் பண்ணா போன் கைக்கு வந்துரும். அந்த ஒரு சமயத்துல இப்படி பின்னாடி வந்து ஹைஜாக்கர் நிப்பானா என்ன இன்ஹேலர் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க பேக் காமி நானே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டு தேடி பார்த்தா இன்ஹேலர் இல்ல. ஆமா இப்போ எங்க போச்சு உன்னோட வீசிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கிட் பதறி போய் வீசிங் வந்த மாதிரி நடிக்க பொக்குன்னு ஒரு மூக்கே வைக்கிற அங்கிட்டுக்கு போல போலன்னு ரத்தம் ஊத்துது, மூக்கு உடைஞ்சு மூஞ்சி செதஞ்சு போய் ரத்தம் கொட்ட நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வந்து அவன் சீட்ல உட்கார வைக்க அங்கிட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நடிக்கிறான் ஆனா அவன் பேக் கிட்ட போயிடும். இதை நம்ம ஹீரோனால பார்க்கவே முடியல. டக்குனு சார் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி விட்டுறேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு இப்ப பக்கத்துல வந்து பைத்தியமாடா உனக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு கொன்றுகிட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கதற இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி நம்ம ரா ஏஜென்ட் இருக்காரு இல்லையா அவர் இந்த ஹைஜாக்கர்ஸ் கேட்ட தீவிரவாதியை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்துட்டு இருக்காரு ஸ்பாட்டுக்கு. வர வழியில அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏதோ தீவிரவாதத்துக்கு எதிரானவன் மாதிரி பேசுனேன், இப்போ ஒரு தீவிரவாத கும்பல் உன்னை கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க ஏன் இப்படி கூட இருக்கலாம்ல அப்படி சொல்லி எனக்கு கூட்டு போய் போட்டு கூட நீங்க தள்ளலாம்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இங்க அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஃளைட் கூட தான் காட்டுறாங்க. இவ்வளவு நடந்துச்சுல சும்மா இருக்கலாம்ல இந்த அங்கிட் அதை விட்டுட்டு ரத்தம் நிறைய வருது சார் கொஞ்சம் பாத்ரூமுக்கு மட்டும் அலோ பண்ணுங்க சார் இதை கைவிட்டு மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க அவனும் பாவம் பார்த்து சரி போ அப்படின்ற மாதிரி சொல்ல கூடவே நம்ம ஹீரோனை வந்து ஹெல்ப் பண்ற சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியா ஒரு இடத்துக்கு வர வந்து இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை போய் அந்த பாக்ஸ்ல இருக்க டைம் எடுக்க சொல்றான். ஆல்ரெடி அந்த கேஸ் ஓபன் பண்ணிட்டேன் இப்போ நீ போய் ஓபன் பண்ணி போனை மட்டும் எடுத்து மறைச்சு வச்சிரு அப்படின்னு மாதிரி சொல்ல நீ என்ன சொல்ற உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன கொண்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல அங்கிட் என்ன பண்ணிடான்னு பாத்தீங்கன்னா பயத்துல ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா நான் இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னேன் நீ இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்ன அப்படின்ற பண்ண திட்ட ஆரம்பிச்சான். டேய் அதை ஹைஜாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா இப்ப எப்படின்னு சொல்லும்போது கோவத்துல கழுத்திய பிடிச்சி ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சான். உயிர் பயம் வந்துச்சு போல இருக்குங்க பாரு இந்த ஃளைட் விட்டு இறங்கினா நான் செத்து போயிடுவேன் இதுதான் கடைசி சான்ஸ் எனக்கு தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இப்ப மறுபடியும் சீட்டு வர அப்ப அந்த ஹைஜாக்கர் சார் நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் மூஞ்சில பொக்கு பொக்குன்னு குத்துவானா எதுடா இவன நான் என்னடா பண்ணிட்டு வர திமிரு அப்படியே ரத்தம் கொட்டினே உட்கார அப்படின்னு மாதிரி சொல்லிட இங்க வெளியில அந்த தீவிரவாதியை கூட்டு வந்துட்டாங்க. அவனை கொண்டு போயிட்டு ஒரு லாக்கர்ல போட்டு இந்த ரா ஏஜென்ட் திரும்ப டக்கு ஒரு ஆபீசர் வந்து கவர்மெண்ட் தான் பிளான் பண்ணிருக்காங்க இன்னும் 20 மினிட்ஸ்ல ஃளைட் வந்து லேண்ட் ஆயிடும். லேண்ட் ஆன உடனே அந்த ஹைஜாக்கர்ஸ் ஒரு ஹெலிகாப்டர் கேட்டாங்க. அவங்க இந்த தீவிரவாதியை கூப்பிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல போகும்போது நம்ம வந்து மிஷன்ல இறங்க சொல்லிட்டாங்க அட்டாக் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப பைலட் அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்மால தான் அவர் பேராசூட் வச்சு குச்சிராரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு பிளான் போடுற இது கடையில மினிஸ்டர் அனுப்பின மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஃளைட் தர இறங்கின உடனே பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணதுக்காக மினிஸ்டரே அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே உசாரா அந்த ரெஸ்கியூ மிஷன்ல ஜாயின் பண்ணிக்க இங்க அப்படியே பண்ணா ஃளைட் வந்து ரன்வே கிட்ட வந்துருச்சு. அப்ப பைலட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைஜாக்கர்ஸ் வந்து இங்க வந்து பேசுங்க கவர்மெண்ட் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப ரெண்டு ஹைஜாக்கர்ஸ் வந்து காக்பிட் கிட்ட போறாங்க பாருங்க. அப்ப அந்த ஆபீசர் கொடுக்க அங்கிட் என்ன பண்ணிரான்னு பாத்தீங்கன்னா போன மாதிரி குனிஞ்சு குரு குரு பிசினஸ் கிளாஸ்க்கு ஓடிறான். இத பார்த்து நம்ம ஹீரோக்கு சம ஷாக் என்ன ஆக போகுதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆக அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரா ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ரெடியா இருக்குது நீங்க வந்தீங்கன்னா நீங்க கேட்டால் ரெடியா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த ஹைஜாக்கர் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா அந்த ஹெலிகாப்டர் நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அதனால ரெண்டு பேசஞ்சர்ஸ் கூடவே கூட்டு போவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல அவங்க இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல அங்கிட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் சான்ஸ் ஒட்டானா கிடையவே கிடையாது. சோ ஒரு வழியா அந்த கேஸ் ஓபன் பண்ணி இவன் மாட்டி வைக்கிறதுக்கு அதே மாதிரியான ஒரு ஃபேக் போன் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல அந்த போன்ல இருக்கக்கூடிய சிம் தூக்கி போட்டுட்டு பக்காவா டூப்ளிகேட் அந்த கேஸ்ல வச்சிட்டு ஒரிஜினல் தூக்கி இவன் பேக்ல போட்டு திரும்பினா இத ஒரு ஹைஜாக்கர் பாத்துறானா என்ன நீ ஆனா உன இந்த பேக் கிட்ட வந்து நின்னுட்டு இருக்க என்ன வச்சிருக்க பேக்ல தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பேக்குள்ள கை விட்டு பார்த்தா டைமண்ட் போன் ஓஹோ இதுதான் இந்த குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி நிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லலாம்னு சொல்லிட்டு வாய் திறப்பான் பாருங்க. அவதான் அங்கிட் சான்ஸ் கொடுக்கவே இல்ல. அவன் கையில கன் வேற இருக்க போட்டு சர மாதிரி அவன போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். இதுல போன் கீழ விழுந்துட்டு பட் இருந்தாலும் சீட் கடியில தள்ளி விட்டுட்டு மாறி மாறி கைகளை ஏற்பட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா ஃளைட் லேண்ட் ஆகும்போது டமால் ஒரு கன் ஷாட் சத்தம் என்னன்னு பார்த்தா அங்கிட் அந்த ஹைஜாக்கர்ல ஒருத்தனை சுட்டுட்டாரு. இந்த சவுண்ட் கேட்டு மீதி ரெண்டு பேரும் வந்து நம்ம அங்கிட்ட சமாரி அடிச்சு மூஞ்சிலே குத்தி மூஞ்ச கொழ கொழனாக்கி அப்படியே ரெஸ்ட் ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சு அட்றாவன கட்றாவன இத பண்ணு அத பண்ணு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இப்ப இவ்வளவு நடந்துச்சு தெரியுமா அந்த போன் விழுந்தது கீழ கன் விழுந்தது இது எல்லாத்தையுமே நம்ம ஏர் மார்ஷல் இருந்தா தெரியுமா அவர் லாஸ்ட் சீட்ல இருந்து பாத்துட்டு இருந்து அவர் கை கட்ட அறுத்துக்கிட்டு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டைவ போட்டு அந்த கன் எடுத்து டொப்பு டொப்புன்னு மீதி இருந்த ரெண்டு ஹைஜாக்கர்ஸ் தலையிலே புல்லட் இறக்க ஹைஜாக் இந்த இடத்துல முடியுது. சோ அப்படியே பைலட் அவர் இன்ஃபார்ம் பண்றாரு தீவிரவாதிகளை நான் கொன்னுட்டேன் ஹைஜாக் முடிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே இப்ப நம்ம அங்கிட்ட இருக்கக்கூடிய பாத்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா வச்சிருப்பாங்களா ஒரு ட்விஸ்ட் அந்த ஹைஜாக்கர்ஸ் அங்கிட்ட உடம்பு முழுக்க பாம்பு கட்டி வச்சிருக்காங்க. ஃளைட்ல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ண மக்கள் எல்லாம் பதற ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருக்க அந்த ரா ஏஜென்ட்க்கு வந்து என்னது அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் சுட்டுட்டீங்களா அதுலயே வந்து ஷாக்கிங்ல இருக்காரு. இதுல பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சு இனிமே ஷாக் ஆக இதுக்கு டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர் ஓபன் பண்ணி விட்டுற அந்த பலூன் மாதிரி ஸ்லைட் மாதிரி வரும் இல்லையா அதுல ஒவ்வொருத்தர இறக்குற வேலையை பார்த்துட்டு இருக்க. இதுல இவ்வளவு நடந்துட்டு இருக்குது ஒருத்தன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் இன்னொரு ஏர் ஹோஸ்டஸ் பலார் நடிச்சு சிக் ஏஞ்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஃளைட்டை விட்டு தூரமா ஓட ஆரம்பிக்க இதுல அந்த மொட்டை உள்ள வந்து டூப்ளிகேட் டைமண்ட் போன் வச்சிட்டாங்கன்றது கூட தெரியாம அந்த பேக்க சேஃபா எடுத்து போறோம்னு நினைப்பில கூட்டமா ஓட மக்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இப்ப பாம்பு ஸ்குவாட் வராங்க. வந்து பார்த்தா அங்கிட் கொலை கொலை ரத்த ஊத்திக்கிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப பாம்பு ஸ்குவாட் பயப்படாதீங்க பாம்ப டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல டிக் டிக்னு சவுண்ட் எல்லாம் கொடுத்து ஒயரை இப்ப கட் பண்ணா அட நம்ம திருவிழா போன் தேவடா தேவடா சாங் பாடுமே அந்த போனை கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இங்க குடுறாங்க பாருங்க படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அது ஒரு ஃபேக் பாம். அது மட்டும் இல்லாம 3 ஹைஜாக்கர்ஸ் சுட்டு சாகடிச்சாங்க தெரியுமா. அவங்க ஒருத்தருடைய பாடி கூட ஃளைட்ல இல்ல. படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே வந்து என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் தோணிட. பட் நம்ம அங்கிட் சேஃப். சோ அவர் மட்டும் என்ன விட்டா போறா சாமின்னு சொல்லிட்டு சீட்டு கடியில தள்ளன அந்த ஒரிஜினல் போன் எடுத்து பேக்ல வச்சிட்டு சேஃபா இறங்கிட. பாவம் வெளியில அங்கிட் வராம பாம் வெடிக்குமா வெடிக்காதான்னு கூட தெரியாம அங்கிட்காக கீழ நேஹா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இறங்கும்போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா புடி வச்ச போன்ல இவனோட போன் எடுத்துட்டு வந்துட்டான். சோ அந்த மேனேஜர் வேற கால் பண்ண ஆரம்பிச்சான். எப்படி ஒரு வழியா நம்ம கிட்ட டைமண்ட் கட்சிச்சு நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் இதுக்காக தான காத்துட்டு இருக்கான் இவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு சோ அவனை பாத்துட்டு கிளம்ப. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. ஒட்டுமொத்த நாடுமே வந்து என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. சூப்பரான ஸ்டேட்மெண்ட் பேட்டி கொடுக்குறாரு. நம்ம ஹைஜாக்கர்ஸ் கொண்டாச்சு ஒருத்தர் கூட உயிர் பாதிப்பு இல்லாம காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ஒரு பேட்டி கொடுத்துறாரு. இங்க நம்ம ரா ஏஜென்ட் தான் காட்டுறாங்க. ஒண்ணுமே புரியல அவருக்கு தலைய பிச்சுக்குது. ஃளைட்டுக்குள்ள ஃபேக் பாம் தீவிரவாதிகளை காணோம். அவதான் உடனே உள்ள ஓடி வராரு. ஃளைட் மார்ஷல் எங்க அந்த தீவிரவாதிகளை சுட்டு கொண்ட ஃளைட் மார்ஷல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அந்த ஃளைட் மார்ஷலே காணோம். இவங்க சேர்ந்து கத்துறாங்க ஃளைட் மார்ஷல் சொல்லிட்டு கத்திட்டே இருக்க. அப்ப பைலட் ஏர் மார்ஷல் பேர் வந்து பானு யாதவ்னு சொல்ல எங்க அந்த பானு யாதவ் எங்கயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தும்போது இங்க குடுக்குறாங்க அடுத்து ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட். அப்படியே கூட்டத்துக்கு நடுவுல இந்த பானு யாதவோட இன்ட்ரோ யாருன்னு பார்த்தா நல்லா ஃளைட்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டா தெரியுமா. அவர் இங்கே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு. இவர்தான் ஃளைட் மார்ஷலா. அப்படியே ஒரு பக்கம் இந்த ட்விஸ்ட பார்த்து சிரிப்பு வர இன்னொரு பக்கம் அவர் தட்டி எழுப்பி யோ நீங்க சுட்ட தீவிரவாதிகளா எங்கயா ஹைஜாக்கர்ஸ் எங்கன்னு கேட்க ஹைஜாக்கா அதே பண்ண
நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கேட்கறான். அப்ப டக்குனு நம்ம ஏஜென்ட் வந்து ஒட்டுமொத்த இடத்தை லாக் பண்ணுங்க, யாராச்சும் வெளியில போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா சார் ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் வெளியில போனாரு, நாங்க இப்ப அலோவ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அது வேற யாருமே கிடையாது, ஃளைட் மார்ஷலா இருந்து அந்த ஹைஜாக்கர்ஸ் சுத்தணும். சோ இப்போ எல்லாமே ஓரளவுக்கு புரிய வர அப்ப டக்குனு ஏஜென்ட் வந்து கெஸ் பண்ணிறாரு, அந்த ஃளைட் மார்ஷலா நடிச்சவன் தப்பிச்சிட்டான். அந்த ஹைஜாக்கர்ஸ் இன்னும் இந்த பேசஞ்சர்ஸோட பேசஞ்சர்ஸ் தான் இங்க இருக்காங்க, எல்லாரும் ஒரு டீம், இங்க வேற ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க லாக் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் எல்லாரும் லாக் பண்ண இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம மினிஸ்டரோட மேனேஜர் தான் காட்டுறாங்க. அங்க என்ன பிரச்சனை நடக்குதோ நடக்கட்டும், இங்க இவங்களுக்கு டைமண்ட் கிடைச்சு அதை கொண்டு வந்து இப்ப அந்த மேனேஜர் கிட்ட கொடுக்க, அந்த மேனேஜர் வந்து சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அது ஒரிஜினலா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணா நம்மள கொஞ்சம் காம் டவுன் ஆக வச்சு அடுத்த ட்விஸ்ட் கொடுப்பாங்களா. நம்ம அங்கிட் எடுத்துட்டு வந்து டூப்ளிகேட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம அங்கிட்க்கு உயிர் பயத்துல அவன் திரும்ப திரும்ப சொல்றான், இதான் ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினல், நான் கரெக்ட்டா தான் எடுத்துட்டு வந்தேன், நான் மாத்தி வச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. போடா பைத்தியம், அந்த ஃளைட்டுக்குள்ள என்னென்னவோ நடந்துருக்குது, ஒரு மரியாதை சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க ஏமாத்தம் தான் நாங்க எடுத்துட்டு போயிருப்போம் சார், உங்ககிட்ட எதுக்கு சார் நாங்க மோட்டடா வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கேள்வி கேட்க, போடா வாய் பேச்சு பேசிட்டு இருக்காம அந்த ஒரிஜினல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறா அப்படின்னு மாதிரி கத்தி வெளியில அனுப்பி விட அங்கிட் பாவம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. முடிஞ்சு போச்சு, இந்த பிளான் நடக்கல, சோ இவனுடைய பாதி டைமண்டும் கிடைக்காது, காசும் கிடைக்க போறதுல, வெளியில போனா சாக போறான், அப்படியே தலலாம் கிரிகிரின்னு சுத்திட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ரெஸ்ட் ரூம்க்குள்ள வந்து இப்ப ஆட ஆரம்பிச்சிருவான். அப்ப கரெக்ட்டா நேஹா வந்துட்டு என்னாச்சு எல்லாமே ஓகே வாய் பெருக்கு அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு போன டைமண்ட் அது ஃபேக்னு தெரிய வர இவங்க சம ஷாக் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படியே கட்டி பிடிச்சு ஒண்ணுல நம்ம பாத்துக்கலாம், நம்ம வாழ்க்கை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம், வேற ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல இந்த பிளாட்டையே திருப்பி போற மாதிரி ஒரு எமோஷனலான ட்விஸ்ட் ஒன்னு கொடுப்பாங்க பாருங்க. அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கழுத்தை பிடிச்சி கண்ணாடில அடிச்சு என்னது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, இந்த டைமண்ட் அடிக்கிறதுக்காக தாண்டி பல நாட்களா நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன், அதுக்காக தாண்டி உன்ன மாதிரி ஒரு ஏரஸ்டர் பொண்ணு உசார் பண்ண அப்படின்னு மாதிரி ஒன்னு சொல்ல நேஹாக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, ஆமா இந்த டைமண்ட் அடிக்கணும், அது ஒரு ஏரஸ்டர் செல்ஃப் தேவை, அதுக்காக தான் உங்ககிட்ட நடிச்சேன், இல்லனா உன் மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன், என்ன மறுபடியும் நடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் சொதப்பன விரக்தியில இவன் பயமா பிடிச்சி கத்த, சீப்போ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை மாதிரி கசக்கி நம்ம ஹீரோனை தூக்கி போட்டுட்டு அவன் அந்த இடத்தை விட்டே போக, இந்த இடத்துல அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு வலி அந்த நேஹா பொண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா அப்படியே யோசிச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு செகண்ட் கூட கேப் விடாம இங்க எடுத்து வைக்கறாங்க பாருங்க அடுத்த ட்விஸ்ட். அழுதுகிட்டு இருந்த நேஹாவுடைய மூஞ்சி அப்படியே வில்லத்தனமா மாறுமா. இந்த சீன்ல என்ன ட்விஸ்ட்னே தெரியறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு தரமா செஞ்சு விட்டுறடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பயங்கரமான பிஜிஎமோட நமக்கு வர இங்க அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்கு போறாங்க. ஆக்சுவலி நம்ம நேஹாக்கு குழந்தை கலந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல இருந்திருப்பாங்க. நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நங்கி கிளம்பிருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம நேஹாக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கசினான ஷஹான்சு அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், என்னாச்சு ஓகேவா, லாஸ்டா பேசிட்டு இருந்தப்போ ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் ரெக்கார்டரை இப்ப அனுப்பி வச்சிருக்காரு. அது என்னன்னு ப்ளே பண்ணி பார்த்தா ஆக்சுவலி அந்த பார்க்கிங்ல ஃபைட் வரதுக்கு முன்னாடி இவங்க தன்னுடைய கசினான ஷஹான்சு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க வயித்துல எட்டி விட அந்த போன் கட்டாதாமலே கார் கடியில விழுந்திருக்கும். அங்க நடந்த எல்லாமே அந்த கால்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்க போட்டு இந்த அங்கிட்ட அடிக்கிறாங்க தெரியுமா. அப்ப ஏன் முகத்துல அடிக்கிறீங்க, அவளை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களே இந்த அங்கிட் போட்டு திட்டுற மாதிரி திட்ட, இதை கேட்ட நேஹாக்கு தலலாம் கிரிகிரின்னு சுத்துது. பட் இருந்தாலும் இதை நம்ப முடியாம வெளியில வந்து பார்த்தா அந்த அங்கிட் டாக்டர் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போக இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த நாய் எங்க போறானா, இதனால ரெண்டு நாள் இவனை போட்டு மிரட்டுவாங்க வந்து அடிப்பாங்க தெரியுமா. அது வேற யாருமே கிடையாது, இவனுடைய ஆட்கள். போயிட்டு இவன் போட்டு கண்ணாபின்னா நடிக்கிறான். எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க மூஞ்சில அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவளை ஏட்டி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அடிக்கும் போது தலை ஒரு நிமிஷம் தலை அதான் உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, உங்க குழந்தைங்க கலஞ்சு போச்சுல ஒரே கல்ல ரெண்டு மாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் சிரிச்சுக்கிட்டே ஆமால அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அழுதுகிட்டே பாக்குறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து நேரா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறான். அங்கதான் அடுத்த ஒரு மிகப்பெரிய வழியை நம்ம ஹீரோனுக்கு காத்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு செட்டப் இருக்கு. அந்த ஹோட்டல் கண்ணாடி வழியா இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய சில்மிஷங்களை நம்ம ஹீரோன் பாப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான் ஒரு முட்டாளாடு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வழியில நேஹா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காதல ஏமாத்துற கெட்டவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நேஹா இழந்த இழப்பு நம்ப வச்சு ஏமாத்துனது தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் உருவாச்சுன்னு நினைச்சது. வயித்துல இருந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பத்துல இருந்து அவன் என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்து நம்ம நேஹா நினைச்சு பார்த்து கதற. இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்த ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. தனக்கு ஃபேமிலி சொல்லி ஒரே ஒரு கசின் ஷஹான்சு சொல்லிட்டு இருந்ததா நம்ம ஹீரோன்னு சொல்லிருப்பாங்க. அவருக்கு கால் பண்ண அந்த ஷஹான்சு யாருன்னு பார்த்தா அவரு வேற யாருமே கிடையாது, இந்த போலி ஃளைட் மார்ஷலா ஃளைட்குள்ள வந்தார்ல அவர் போன் எடுத்த உடனே என்ன தங்கச்சி தொழில விட்டு வேலைக்கு போனவ இவ்வளவு நாள் கழிச்சு கால் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இன்னும் ஆக்டிவா தான் இருக்கே இல்ல தொழில விட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா ரெண்டு பேரும் தொழில்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போதுதான் கொடுக்குறாங்க பாருங்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாசான என்ட்ரி. இவங்க ஃபேமிலியே சரியான தில்லாலங்கடி ஃபேமிலி, பயங்கர மாசான அண்டர்வேர்ல்ட் வேலை எல்லாம் பார்க்கக்கூடியவங்க போல இருக்கு. இப்ப இவங்க அவங்க கசினை மீட் பண்ணி டைமண்ட் அடிக்கிற பிளான பத்தி சொல்ல, அதுவும் ஃளைட் ஹைஜாக் பண்ணனும்னு சொல்லுங்க பாரு. சாதாரண திட்டுனா 3 வருஷம் தண்டனை தான், ஆனா ஃளைட் ஹைஜாக் பண்ணா டைரக்டா தூக்குறான், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எங்க வேணாலும் டைமண்ட் மாத்தலாமே அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்போ ஒன்னு சொல்வாங்க பாருங்க நம்ம ஹீரோயின் டைமண்ட் அடிக்கிறது மட்டும் பிளான் கிடையாது, ஒருத்தனை வெச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அவனுக்கு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன உயிரோட கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை இந்த ஒட்டுமொத்த ஐஸ்டையும் ப்ரொஃபசர் ரேஞ்சுக்கு பிளான் போட்டுறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஹைஜாக் பண்ணது ஒரு 3 பேர் தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா ஒட்டுமொத்தமா 5 பேர் இவங்க ஆட்கள் அந்த பிளேன்குள்ள இருந்திருக்காங்க. சுடுதண்ணி கேட்ட வயசான தாத்தா, அதுக்கப்புறம் அடி வாங்கின குண்டை. சோ இப்படி ஒரு மாஸ்டர் பிளானோட நம்ம ஹீரோயின் உள்ள இறங்கிருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பேசஞ்சர்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் தான் காட்டுறாங்க. டைமண்ட் இவங்க எப்படி சுட்டாங்கன்றது இப்ப விஷயம் கிடையாது, இங்க இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க அதுதான் இப்ப டாஸ்கே. அதுக்கு ஆக்சுவலி இவங்க வழி வச்சிருக்காங்க. அந்த ரா ஏஜென்ட் வந்து விடுற மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுல முதல்ல அந்த வயசானவர் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, எதுக்கு நீங்க கொடி தண்ணி கேட்டு ரெஸ்ட் ரூம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் வந்து சமாளிச்சாரு, எனக்கு பைல்ஸ் இருக்குது, சில கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதுக்காக தான் நான் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கும் போது பல தகவல்கள் வெளியில வருது. இது குறிப்பா நம்ம உண்மையான ஃளைட் மார்ஷல் அவர் மேகாவை தான் கை காட்டுறாரு. அவங்க கிட்ட நான் ஜூஸ் கேட்டேன், அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் மயங்கிட்டேன் அப்படின்றாரு. ஆனா என்ன வேற ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்திருக்கா ஜூஸ், அவளை கூப்பிட்டு விசாரிக்க இல்ல நேஹா மேடம் தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் கை காட்டுறாங்க. பட் இருந்தாலும் ஹைஜாக்கர்ஸ் யார் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கடையில விசாரணையில இன்னொரு விஷயமும் தெரிய வருது. நம்ம அங்கிட்ட பத்தி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஃளைட் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தான் சார், டேக் ஆஃப் ஆகும்போது பைத்திய மாதிரி ஃபோன் பண்ணிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஹைஜாக்கர்ஸ் கிட்ட அடி வாங்குனது, அடி வாங்கி பிசினஸ் கிளாஸ் பக்கமே சுத்திட்டு இருந்தது. இது எல்லாரும் சொல்ல அவளதான் தொக்கா அவனை தூக்கிட்டாங்க. இந்த சீன் தான் நம்ம படத்துடைய முதல் ஃப்ரேம்ல பார்த்தோம். எதுக்கு உன்ன மட்டும் போட்டு அடிச்சிருக்காங்க, நீ பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டு என்ன தேடிட்டு இருந்த, ஒழுங்கு மரியாதை சொல்லு, உனக்கும் ஹைஜாக்கர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், உன்னதான் அடிச்சிருக்காங்க, உன் தான் பாம்பை கட்டி விட்டுருக்காங்க, ஒழுங்கா சொல்றான்னு சொல்லிட்டு மிரட்ட இவனா பேச முடியாம பயந்து பம்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் லைன் அப்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைஜாக்கர்ஸும் வரக்கூடிய தருணம் வருது. அதுல முதல்ல ஹைஜாக்கர் வந்து இவர் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காரு. இந்த ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா விடுற மாதிரி இல்ல, அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுல ஒருத்தனை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஹைஜாக் நடக்கும்போது நீ எங்க உட்கார்ந்துட்டு இருந்த, யார் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, இவங்க தான் ஹைஜாக் பண்ணதே, சோ கண்டிப்பா
கண்டிப்பா இவங்க சீட்ல உட்கார்ந்திருக்க வாய்ப்பே இல்ல. சோ அத புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த ஏஜென்ட் கேள்வி கேட்க இந்த இடத்துல மாட்டனாடா மண்டே அப்படின்ற மாதிரி நமக்கு வரும்போது டக்குனு என்ன பண்ணானா, சார் உங்களுக்கு நான் ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃளைட் ஹைஜாக் பண்ணும்போது நான் சீட்ல உட்கார்ந்து என் போன்ல ரெக்கார்ட் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான். ஃளைட் ஹைஜாக் பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இத பார்த்த உடனே நம்ம ஏஜென்ட் கொஞ்சம் ஆஃப் ஆக, சரி இவன் தான் ஹைஜாக் பண்ணா, அதுக்கு அப்புறம் இவன் எப்படி வீடியோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அந்த கேள்விக்கு பதில் அப்புறமா வரும். இப்போ ரெண்டாவது ஹைஜாக்கரை பிடிச்சி விசாரிக்க அவனுமே வந்து ஈஸியா சமாளிச்சிட்டு கிளம்பிறான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி மினிஸ்டர் காட்டுறாங்க. டைமண்ட் ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இந்த மேனேஜர் அந்த டைமண்ட் அடிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணா, ஆனா அது ஃபேக்கா இருக்கிறதுனால இப்போ வேற வழி இல்லாம மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆயிட்டே இருக்கும்போது போலீஸ் சைடுல இருந்து கால் வருது. அவங்க கால் பண்ணி மறுபடியும் பிரஸ் மீட் வைங்க சார், இது ஒரு ஃபேக்கான ஹைஜாக் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஜோக் காமிச்சிட்டு இருக்கீங்களா, நான் சினிமா பிரஸ் மீட் வச்சிருக்கேன், அப்பப்போ கூப்பிட்டு பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியா என்னோட பேட்டியை பார்த்துட்டாங்க, சிரிப்பாங்க இப்போ போய் இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஃபோன் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் கால் பண்ணி நடந்த எல்லாமே இவருக்கு புரியுது. நம்ம டைமண்ட் அடிக்கிறதுக்காக தான் எவனும் ஃபேக்கா இந்த விளையாட்டு விளையாடிருக்கான், நீ ஒன்னு பண்ணு முதல்ல அங்க இருந்து கிளம்பி வா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட. இவன் தான் வந்து பிளானே பண்ணிருக்கான். பட் அது மினிஸ்டருக்கு தெரியாதுல. இதுல ஹைஜாக் நான் கூட வெளியில சொல்லலாம், ஆனா உள்ள ஒரு இந்த மாதிரி இல்லீகலான மேட்டர் ஒன்னு நடந்திருக்குது. அதுல மினிஸ்டருடைய பேர் அடிப்படுதுனா என்ன ஆகும்? அதனால இந்த மினிஸ்டர் குழம்பி போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா மூணாவது ஹைஜாக்கரை விசாரிச்சிட்டு இருக்காங்க. மத்த ரெண்டு பேர் ஓரளவுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்லி கொடுத்த மாதிரி சமாளிச்சாங்க. பட் இவனால சமாளிக்க முடியல. ஏன்னா நம்ம ஏஜென்ட் துருவி கேள்வி கேட்டு இவன் மாத்தி பேசி மாட்டிக்க. ஆக்சுவலி அதுக்குமே நம்ம ஹீரோயின் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா நான் சுக்கா என்ன கை காமிச்சு விட்டுரு, இவங்க பார்த்தாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி அவன் சொல்ல இதனால அவன் மேல இருந்த சந்தேகம் போயிடுது. ஆனா நம்ம ஏஜென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல மைல்டா சந்தேகம் வந்துருது. அவங்க கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு மார்ஷல் மயங்கி போயிருக்காரு. அடிக்கடி அங்கிட் கூட தனியா பேசிருக்காங்க. இவ தான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி முதல்ல தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட வெளியில வந்து நேஹான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே நம்ம ஹீரோனை காணோம். மாட்டினாங்கடா நம்ம ஹீரோயின் எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டு இருந்தா பிளான்ல அடுத்த பண்ணுவாங்களா, ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ஒரு அன்னோன் போன்ல இருந்து மினிஸ்டருக்கே கால் பண்ணி நீங்க ஃளைட்ல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு தெரியும், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல மீடியாக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுறியா, என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்க யாருன்றதை கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரு மிரட்ட. சார் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், உங்க போனை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு மினிஸ்டருக்கு இவங்க சென்ட் பண்ணிட்டு இப்ப சம மாசம் இவங்க வெளியில வருவாங்களா. வெளியில வந்தவங்க சார் நான் தான் சார் அது என்ன விசாரிக்கணுமா தோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம தைரியமா இன்வெஸ்டிகேஷன்ல வந்து உட்கார. இது எல்லாத்தையுமே வந்து அங்கிட்டும் பாத்துட்டு இருக்கான். அவனுக்குமே வந்து இவன் என்ன இவரோட ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்கே, நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி மெர்சலா பாத்துட்டே இருக்க. இப்போ உட்கார வச்சு ஏஜென்ட் கேள்வி மேல கேள்வியா கேட்டு தள்ளாரு. பட் எல்லா கேள்விக்கும் தரமா நம்ம ஹீரோயின் பதில் வச்சிருக்காங்க. அதை கேட்டு ஏஜென்ட் கடுப்பாவது, இங்க பாரு நீ தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்க, ஹைஜாக்கர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு உன் மேல தான் பயங்கரமான எனக்கு சந்தேகம் இருக்கு, ஒழுங்கு மரியாதை சொல்லு என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணி இந்த ஃளைட்ல அப்படின்னு சொல்லிட்டு துருவி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோனா நடிச்சு தள்ளுறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, என்ன போய் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டே இருக்க. இவ தாண்டா ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆகுது. இவள அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்ப மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருமா, யோ என்ன பண்ணிருக்கீங்க, எதுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சு லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்களாமே, பாஸ்போர்ட் எல்லாம் புடிங்கிட்டீங்களாமே, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க, ஹைஜாக்க பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றீங்களா இல்ல ராபரியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏஜென்ட் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வரும் பாருங்க. அப்படியே திரும்பி நம்ம ஹீரோனை பாக்குற அந்த மாசான சீன் இருக்கும் பாருங்க. யாரா இவன் மினிஸ்டரே கால் பண்றான்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் சார் என்ன சார் சொல்றீங்க புரியலையே என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, யோ நடந்த ஹைஜாக்கே போலி எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு உன்னை ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டு இருக்கான், நீ ஏமாந்து போயிட்டு மக்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பிரஸ் மீட் கொடுக்க சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் விடு, எல்லாருடைய பாஸ்போர்ட்டையும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு, உன் இன்வெஸ்டிகேஷன்ல அப்புறமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட சரி அப்ப பிரஸ்க்கு என்ன சார் சொல்றது அப்படின்னு போது 3 ஹைஜாக்கர்ஸும் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த ஃளைட் மார்ஷல் யாரு, பானி யாதவ், அவர் தான் நேஷனல் ஹீரோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க, இந்த கேஸை முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துற. வீணா தூங்கிட்டு இருந்தவனுக்கு வீர பதக்கமா அப்படின்ற மாதிரி இந்த ஏஜென்ட் பார்த்துட்டு சரி சார் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நீங்க போலாம் மேடம் உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உள்குத்து வச்சு சொல்றாரு. அப்போ ஒரு நம்ம ஹீரோ நடிக்கிறாங்க, என்ன சார் பிளான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்ல நீங்க போங்க நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க அந்த ரூம்ல இருந்து செம்ம பிஜிஎம்மோட வெளியில வருவாங்க பாருங்க. அந்த இடத்துல கதி கலங்கி போய் அங்கிட் நிக்கிறான். பட் இந்த இடத்துல அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் கேட்கறான் ஒழுங்கு மரியாதை சொல்லு டைம் எடுங்க நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்ல. இப்போ அவனுக்கு ஒரு நடிப்பு, என்னடா சொல்ற நீ என்ன பாத்ரூம்ல அடிச்சத பத்தி எனக்கு கோவம்லாம் கிடையாதுன்னு, ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம் போது ஏய் நடிக்காத சொல்லு நீ தான் டைம் எடுத்தன்னு தெரியும் ஆனா அது எப்படி எடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. அப்ப மினிஸ்டருடைய பாடிகார்ட் வாடா மினிஸ்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிய தரத்தரன்னு எடுத்துட்டு போக, ஐயோ அவர் விட்டுருங்க எதுவும் பண்ணிடாதீங்க அவர் அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வர. நம்ம ஏஜென்ட் நின்னுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த ஏர்போர்ட்டை விட்டு ஃப்ரீயா நம்ம ஹீரோயின் வெளியில ஸ்லோ மோஷன்ல நடந்து போக இப்போ உண்மையிலேயே அவங்க போட்ட பிளானை காட்டுவாங்க பாருங்க. 5 பேர்ல 3 ஹைஜாக்கர்ஸ் ஃளைட் டேக் ஆஃப் ஆன உடனே அவங்க அந்த ஹைஜாக்கர் ட்ரெஸ் போட்டுக்கணும். ஃளைட்டுக்குள்ள கன் எடுத்துட்டு போறது இம்பாசிபிள். பட் கன் உள்ள வந்தாகணும். அதுக்கு தான் கபீர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரர் என்னன்னு பார்த்தா அவர் சுடு தண்ணி கேட்டார்ல, எதுக்கு தெரியுமா கொதிக்க சுடு தண்ணி கேட்டிருக்காரு. ஒரு சில கெமிக்கல்ஸ் கொண்டு போயிட்டு அதை வச்சு பாத்ரூம்ல ஒரு ஃபேக்கான கன் அவர் தான் ரெடி பண்ணிருக்காரு. பிளான் பண்ணி ஹைஜாக்கர்ஸ் கிட்ட அந்த கன் கைக்கு வந்த உடனே இது கடையில நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க, மயக்க மருந்து கலந்த ஜூஸ் கொடுத்து உண்மையான ஏர் மார்ஷல் மயக்க அடிக்க வச்சிருப்பாங்க. அடுத்த 4-5 மணி நேரத்துக்கு அவர் முடிக்க போறதே கிடையாது. சோ அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய அண்ணன் கசின் அவன் தான் ஃபேக்கான ஏர் மார்ஷல் இல்லையா. சோ அவனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த உண்மையான ஏர் மார்ஷல் கிட்ட கன் இருக்கும், உண்மையான கன் இருக்கும். அந்த கன் எடுத்து அதுல இருக்கக்கூடிய புல்லட் எல்லாம் எடுத்துட்டு போலியான புல்லட் போடணும். சோ சுட்டா சவுண்ட் மட்டும் தான் வரும், எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது. அந்த கன் ஹைஜாக்கர்ஸ் புடிங்கிற மாதிரி புடிங்கிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி கட்டிடணும். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு பேசஞ்சர்ஸ்க்கும் இந்த ஹைஜாக்கர்ஸ் பிடிக்கலாம் அடிக்கலாம் சொல்லிட்டு தாட்டே வரக்கூடாது. அதுக்கு பயமுத்துற மாதிரி ஒருத்தனை போட்டு அடிச்சு வெளுக்கணும். அதுக்கான தான் இவங்க கூட்டிட்டு போன அந்த குண்டை அவன் அடிக்கிற அடியிலே எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்க கூட கூடாது. எல்லார்கிட்ட இருந்து போன் புடுங்கணும். கபீர் அண்ணன் கிட்ட இருந்து மட்டும் போன் புடுங்க கூடாது. ஏன்னா அவர் தான் உங்களை ரெக்கார்ட் பண்ண போறாரு. இன்கேஸ் உங்களை ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மாட்டிக்கிட்டா இதை காமிச்சு ஈஸியா தப்பிக்கலாம். ஏன்னா நான் அந்த ஹைஜாக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த ஹைஜாக்கர்ஸ் பண்ண இல்ல சாஞ்சோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைஜாக்கர்ஸ் டம்மி கன் வச்சு போட்டு தள்ளுற மாதிரி போட்டு தள்ளுவாரியா. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிட்டாரு, இவர்ட்ட நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம அங்கிட் உண்மையான போன் எடுத்தது அந்த சேர் கடையில தள்ளி விட்டது எல்லாத்தையுமே பார்த்து அந்த உண்மையான போன் எடுத்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் கையில ஒரு டூப்ளிகேட் போன் இருக்கும். அதை தூக்கி அங்கிட்டுக்கு எந்த ஒரு சந்தேகம் வராத மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு இப்படி சூப்பரா உண்மையான போன் அடிக்க. அப்ப அந்த பிளான் அப்பவே ஒரு சில கேள்விகள் எல்லாம் எழுது. எதுக்கு பாம்பு வைக்கணும், எதுக்கு குல்லு ஏர்போர்ட், எதுக்கு ஏரோப்ளேன்ல வந்து ஹைஜாக் பண்ணி இதை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வர. குல்லுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப சின்ன ஏர்போர்ட். அதுல இவ்வளவு பயணிகளை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அங்கே
வந்து அத்தாரிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். இதுல பாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஷஹான்ஷா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிடைக்குமா. சோ பாம் சாக்லேட் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அந்த 20 நிமிஷத்துல ஷஹான்ஷா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி மாதிரி Dress போட்டுக்கிட்டு இங்க இருந்து வெளியில தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. மீதி அந்த இறந்த மாதிரி நடிச்ச அந்த 3 ஹைஜாக்கர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துடைய கூட்டமா Dress மாத்திட்டு கூட்டத்துல வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் பிளான். சரி எதுக்கு ஃளைட்ல வச்சு ஹைஜாக்ன்ற பேர்ல இத பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது இந்த ஒட்டுமொத்த மிஷனும் ஒரே ஒரு எய்ம் தான். ஒருத்த மூஞ்சி அடிச்சு குழப்பணும், அவன் அழுகணும், அவன் வலிய பார்க்கணும், கடைசில ஏன்டா இவ கிட்ட வெச்சிக்கணும்ன்ற அளவுக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஹா இந்த ஒட்டுமொத்த பிளானுக்குமே ஒரு அர்த்தத்தை சொல்ல அங்க படம் முழுக்க நம்ம அங்கிட் மூஞ்சில பொக்கு பொக்குன்னு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவன் எவ்வளவு தைரியமா ஒரு ஆளை செட் பண்ணி என் மூஞ்சில மட்டும் அடிக்க கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆனா இந்த பொண்ணுடைய வயித்துல மட்டும் அடிச்சு கருவை கலைக்கலாமா. எவ்வளவு கோவம் இருந்திருக்கும். அந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் வச்சு செஞ்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். சோ இப்படி ஒரு பிளான் போடுதான் அந்த ஒட்டுமொத்த ஐஸ்டியும் முடிக்க இங்க இதோட முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணி அங்கிட்டையும் மேனேஜரும் காட்டுறாங்க. மினிஸ்டர் ஆட்கள் உரி முடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் கால் பண்ணாங்களா, கால் பண்ணி இந்த பாஸ்வேர்ட் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. அதை வந்து இந்த ஹைஜாக்கர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அங்கிட்டோட போன் எடுத்து அவனுடைய போன் பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி இல்லையா. அந்த சாட்டை போட்டோ எடுத்து இவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. சோ இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு அந்த வலியிலும் அடி வாங்கிட்டே சிரிப்பான் பாருங்க, வச்சு செஞ்சிருக்காடான்ற மாதிரி நம்மள. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு ஆளே மாறி போயிட்டு செம்ம ஸ்டைலிஷா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இவனை மீட் பண்றாங்க. இவனால பேச கூட முடியல. நானே தொழிலெல்லாம் விட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், நல்லவளா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா என்ன மறுபடியும் தொழிலுக்கு கொண்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் பேசிட்டு இருக்க. அவன் அப்போ சிரிச்சிட்டு இருக்கான். நீங்க வெறும் டைம் எடுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒட்டுமொத்த ஐஸ்டும் என்ன போய் வாங்கறதுக்கா சாம்ப மாசுங்க நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உங்களை தேடி மறுபடியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த படமும் நெட்ல முடியுது.